வெல்கம் டு அவர் சேனல் அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இந்த வீடியோவில் வந்து செர்வோ மோட்டரோட இன்னர் பார்ட்ஸ் பற்றி பார்க்க போகிறோம். இப்போதைக்கு நான் செர்வோ மோட்டரோட இன்னர் பார்ட்ஸ் மட்டும் தான் சொல்ல போகிறேன். அதுக்கப்புறம் நம்ம கோடிங்ஸ் எப்படின்னு சொல்லி பார்க்கலாம். பார்த்தீங்கன்னா இது வந்து செர்வோ மோட்டரோட இன்னரில் என்னென்னலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி கிராஸ் வெட்டில் காட்டியிருப்பாங்க. இங்கே வந்து இந்த ஒன்று மட்டும்தான் மோட்டார், இந்த மோட்டார் தான் சுற்றிக்கிட்டே இருக்கும். ஸோ இங்கே ஒரு ஆங்கிள் சென்சார்னு போட்டிருக்காங்க. இந்த ஆங்கிள் சென்சார் என்னன்னு பார்த்தீங்கன்னா பொட்டன்சியோமீட்டர் தான். ஏன்னா மோஸ்ட் ஆஃப் ஆங்கிள் சென்சார்னாலே மோஸ்ட்லி பொட்டன்சியோமீட்டர் தான் அதில் வச்சுருப்பாங்க. பொட்டன்சியோமீட்டர் எப்படி இதில் ஆங்கிள் சென்சாராக யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதோட ரெசிஸ்டன்ஸை பொறுத்து அது எத்தனை டிகிரி ஆங்கிள் இருக்குன்னு சொல்லி இது கால்குலேட் பண்ணிக்கிறோம். இதுக்கு வந்து உள்ள ஒரு ஐசி வச்சுருப்பாங்க, KC5188 அப்படிங்கிற ஒரு ஐசி. அது வந்து SMD டைப்பில் வச்சுருப்பாங்க. ஸோ இது வந்து ரொட்டேட் இந்த கியர் ரொட்டேட் ஆக இங்கே பார்த்தீங்கன்னா அப்படி இந்த பல்லு வந்து ரொட்டேட் ஆகும். ஸோ இது ரொட்டேட் ஆகும்போது எவ்வளோ ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ இருக்கோ அதை பொறுத்து இந்த ஆங்கிள் இருக்குன்னு சொல்லிட்டு அதை டிசைட் பண்ணிக்கிறோம். அதுக்கப்புறம் நம்ம என்ன ஆங்கிள் கொடுத்துருக்கோமோ அந்த ஆங்கிளில் கரெக்டாக போய் நிற்கும். இது வந்து மோஸ்ட்லி எங்கே யூஸ் பண்ணுவாங்கன்னா ரோபோட்டிக்ஸில் யூஸ் பண்ணுவாங்க. பார்த்தீங்கன்னா 8 கால் ரோபோட் அது மாதிரி செய்யும்போது அது எந்திரிச்சு நிற்கிறதுக்கு வந்து இந்த குறிப்பிட்ட ஆங்கிளில் எந்திரிச்சு நிற்கணும், ஃபுல்லாக எந்திரிச்சு நிற்கணும்னா ஃபுல்லாக எந்திரிச்சு நிற்கணும் அப்படிங்கிற மாதிரி செட் பண்ணியிருப்பாங்க. சும்மா மோட்டர்னு பார்த்தீங்கன்னா சுற்றிட்டு தான் இருக்கும். இது வந்து கரெக்டாக ஆங்கிளில் நிற்கும். இந்த நடக்கும் அப்படிங்கும்போது முன்னாடி 2 பார்த்தீங்கன்னா மடங்கணும், பின்னாடி இருக்கிறது வந்து தள்ளணும், அந்த மாதிரி தான் செட் பண்ணுவாங்க. ஸோ அந்த மாதிரி ஒர்க்ஸுக்கெலாம் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி செர்வோ மோட்டர் தான் மோஸ்ட்லி யூஸ் பண்ணுவாங்க. இதான் அவுட்புட் ஆக்சிஸ். இதில் தான் நம்ம கனெக்ட் பண்ணணும், அதாவது இந்த விங்ஸ் இதில் தான் கனெக்ட் பண்ணணும். இதான் பார்த்தீங்கன்னா கியரு. ஸோ இது சுற்றும் போது இது சுற்றும். இது மூலமாக பொட்டன்சியோமீட்டர் கீழே, இந்த பொட்டன்சியோமீட்டர் வந்து கீழே இதோட கனெக்ட் ஆகிருக்கும், அதுவும் சேர்ந்து சுற்றும். இதில் வந்து மொத்தம் 3 பின்ஸ் கொடுத்துருப்பாங்க. நார்மலாக டிசி மோட்டரில் பார்த்தீங்கன்னா 2 பின்ஸ் தான் இருக்கும். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா கிரவுண்டும் விசிசியும். இதில் வந்து விசிசி கிரவுண்டு ப்ளஸ் சிக்னல் கொடுத்துருப்பாங்க. அந்த சிக்னல் மூலமாக தான் அது வந்து முன்னாடி பின்னாடி கரெக்டான ஆங்கிள் அந்த இது வந்து இது எடுத்துக்கிடுது. இதான் அதோட தனித்தனியாக பிரித்து போட்டிருக்காங்க. பார்த்தீங்கன்னா இதான் அந்த ஐசி KC5188 கண்ட்ரோலர் சர்க்யூட்னு போட்டிருப்பாங்க. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அந்த 3 வயர் இங்கே போயிருக்கும். இதுலேருந்து 2 வயர் இதில் கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. பிகாஸ் இது வந்து அவுட்புட் ஒன் சைடு ப்ரொடியூஸ் பண்ணும்போது ஒன் சைடில் சுற்றும், இந்த சைட்லேருந்து விசிசி எடுக்கும்போது அனதர் சைடில் சுற்றும். அதாவது ரிவர்ஸில் வர்றதுக்கும் ஃபார்வர்டில் வர்றதுக்கும் இந்த 2 வயர்ஸ் வந்து யூஸ் ஆகுது. இந்த பார்த்தீங்கன்னா வெயிட் சென்சார், அதான் பொட்டன்சியோமீட்டர்னு சொல்லியிருந்தாலும் இதுதான் அந்த பொட்டன்சியோமீட்டர். இந்த பார்த்தீங்கன்னா இந்த எல்லோ வயர் வந்து இதுலேயும் ஒரு அவுட்புட்டாக யூஸ் ஆகுது. ஸோ இந்த பின்னை வந்து சேஞ்ச் பண்ண ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வந்து மாறிட்டே இருக்கும். அது வந்து ஐசியில் கொடுத்துருக்காங்க. அந்த ரெசிஸ்டன்ஸ் வேல்யூ வச்சு அது இந்த ஐசி கால்குலேட் பண்ணி இந்த டிகிரியில் இருக்குது அப்படிங்கிறத முடிவு பண்ணிக்கிறோம். டிரைவ் கியர்ஸு பார்த்தீங்கன்னா இதில் தான் அந்த டிசி மோட்டார், இந்த டிசி மோட்டார் வந்து இங்கே தான் கனெக்ட் ஆகிருக்கும். இது வந்து அவுட்புட்டில் அந்த விங்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்காக வச்சுருக்காங்க. இதுதான் அந்த டிசி மோட்டார். இது வந்து சைஸில் ரொம்ப சிறுசாக தான் இருக்கும். இந்த செர்வோ மோட்டார் வந்து சின்ன சைஸில் தான் இருக்கும், ஆர்டினோவில் கனெக்ட் பண்ணுற மாதிரி தான் இருக்கும்னு நினைக்காதீங்க. அது வந்து கொஞ்சம் பெரிய சைஸ்லேயும் இருக்கும். இண்டஸ்ட்ரியிலையும் இந்த மாதிரி செர்வோ மோட்டார்ஸ் வந்து யூஸ் பண்ணுவாங்க. காலேஜஸில் இந்த மாதிரி செர்வோ மோட்டார்ஸ் யூஸ் பண்ணுவாங்க. காலேஜஸில் வந்து லேபில் இந்த மாதிரி மோட்டார்ஸ் வந்து செஞ்சு பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இன்புட்டுக்கு வந்து நம்ம ஏற்றாப்புல அந்த இது வச்சுக்கிடுவோம், ஆங்கிளுக்கு ஏற்றாப்புல சைஸ் இங்கே கொடுத்துருப்பாங்க. ஸோ சின்ன சைஸில் தான் இருக்கும்னு சொன்னால பெரிய சைஸ் வரைக்கும் இருக்கும். இண்டஸ்ட்ரியில் மோஸ்ட்லி இதை தான் யூஸ் பண்ணுவாங்க. இதாக தான் அந்த ஐசி தான், இதே ஐசி தான். ஆனால் அது வந்து சாதாவில் இருந்துச்சு. இது வந்து SMD டைப். மோஸ்ட்லி SMD டைப் வந்து யூஸ் பண்ணுறாங்க. ஏன்னா அது வந்து சிறுசாக இருக்குது, அதனால் ரொம்ப ஸ்பேஸ் வந்து கன்சியூம் பண்ணாது. ஸோ இதுலேருந்து பார்த்தீங்கன்னா அதே மாதிரி 2 இது கொடுத்துருப்பாங்க, 3 வயர்ஸ் கொடுத்துருக்காங்க. எப்பயுமே பிளாக் வந்து கிரவுண்டு, ரெட்டு விசிசி, இந்த எல்லோ கலர் இல்லாட்டினா ஆரஞ்சு கலரில் கொடுத்துருப்பாங்க, சில நேரம் ஒயிட் கலரில் கொடுத்துருப்பாங்க. அது வந்து சிக்னல் பின்ஸ். இதான் பார்த்தீங்கன்னா அந்த சர்க்யூட்டு. இதில் அந்த அவுட்புட்டான 3 பின்ஸ் வந்து இந்த இருக்குது. இது இப்படி தான் கொடுத்துருப்பாங்க. ஸோ மேலே வந்து மோட்டார் கனெக்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து திருப்பி ஃபோட்டோ எடுத்திருக்காங்க. கீழே பார்த்தீங்கன்னா அந்த மோட்டார் தெரியுது. இதான் அந்த ஐசி. இதை வந்து இன்னும் கொஞ்சம் நல்லா இன்டெகிரேட் பண்ணியிருக்காங்க.
அவ்வளோதான் சொல்லப்போனால். ஸோ நான் அதை செர்வோ மோட்டர் எப்படி இருக்குன்னு என்கிட்ட ஒன்று இருக்கிறத வச்சு நான் உங்களுக்கு எப்படி இருக்குன்னு சொல்லி காட்டுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் அப்டேட் யுவர் ஸ்கில்ஸ் இன் எலக்ட்ரானிக்ஸ். நம்ம இன்றைக்கி எதை பற்றி பார்க்க போகிறோம்னா இதை பற்றி தான் பார்க்க போகிறோம். இது என்னென்னு பார்த்தீங்கன்னா செர்வோ மோட்டார். செர்வோ மோட்டார் வந்து மோஸ்ட்லி யாருக்கு யூஸ் ஆகும்னா ரோபோட்டிக்ஸ் படிக்கிறவங்களுக்கு வந்து ரொம்ப யூஸ் ஆகும். ஏன்னா மற்ற மோட்டார்ஸ் மாதிரி இது சுற்றிக்கிட்டே இருக்காது, நமக்கு ஏற்ற டிகிரியில் அது சுற்றும். ஸோ இதுதான் அதோட ஸ்பெஷாலிட்டி. ஓகே, நான் அதை உள்ளே என்னென்ன பார்ட்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறேன். இப்போதைக்கு நம்ம இன்னர் பார்ட்ஸ் என்னென்ன இருக்குன்னு மட்டும் பார்க்க போகிறோம். அடுத்த வீடியோவில் வந்து கோடிங்ஸ் எப்படி போடுறேன்னு சொல்லி தரேன். ஓகே, நம்ம இன்றைக்கான வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், தான் அந்த செர்வோ மோட்டார் நான் சொல்லியிருந்தேன். இது வந்து ஸ்மால் சைஸு, இதிலே கொஞ்சம் பெரிய சைஸ் இருக்குது, ரொம்ப பெரிய சைஸ் வந்து இருக்குது. இது வந்து காலேஜஸில் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்தீங்கன்னா அந்த கனெக்ட் பண்ணியிருக்கு இந்த தெரியும். இது ஃபுல்லாமே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், ஏன்னா அது வந்து கிளாஸில் தான் தயாரிச்சிருக்காங்க. உள்ளே பார்த்தீங்கன்னா அந்த கியர்ஸ் தெரியும். இந்த அந்த அவுட்புட்டு விங்ஸ் கனெக்ட் பண்ணுறதுக்கு இது வந்து ஸ்க்ரூ கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூ மூலமாக இதை டைட் பண்ணிக்கலாம். இது ஏற்கனவே கிரிப்பாக தான் இருக்கும், ஏன்னா நிறையா பல்லு வச்சுருப்பாங்க. ஸோ அது வந்து ரொம்ப கிரிப்பாக இருக்கும். இதை எக்ஸ்டர்னலாக கனெக்ட் பண்ணுறதுக்கு 2 ஸ்க்ரூ மாற்றுறதுக்கு ஹோல்டர் கொடுத்துருப்பாங்க. அந்த ஸ்க்ரூவும் இதோட சேர்த்து தான் கொடுப்பாங்க. ஸோ நமக்கு ஏதாச்சும் சுவிட்ச் போர்டில் மாட்டணும் அப்படிங்கும்போது, இப்போ நம்ம எஞ்சி போய் சுவிட்ச் போடாமல் இந்த இதை வந்து சுவிட்ச் போர்டு பக்கத்தில் மாட்டி வச்சிட்டோன்னா ஆன் பண்ணுறதுக்கும் ஆஃப் பண்ணுறதுக்கும் இதை வச்சு கண்ட்ரோல் பண்ணலாம். இந்த மாதிரி நிறையா ப்ராஜெக்ட்ஸ் செஞ்சுருக்காங்க. ஸோ நம்ம ஏதாச்சும் ஆன் பண்ணணும் அப்படின்னா அந்த இதை அங்கே ஃபிட் பண்ணிடலாம். ஸோ இங்கிட்டு திரும்பும்போது அது ஆன் ஆகும், இப்படி ஆஃப் ஆகிற மாதிரி அதை செட் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா இந்த 3 வயர்ஸ் இருக்குது. நான் சொன்ன மாதிரி இந்த ரெட் கலர் வந்து விசிசி, ப்ரௌன் வந்து கிரவுண்டு, ஆரஞ்சு, எல்லோவில் ஒயிட் 3 கூட கொடுத்துருப்பாங்க. அந்த இது வந்து சிக்னல் பின்னு, ஃபீமேல் பின்னாக இருக்கும். உள்ள அந்த ஐசி தெரியுதுன்னு நினைக்கிறேன். இந்த சைடு பார்த்தீங்கன்னா இதான் அந்த டிசி மோட்டார். இந்த டிசி மோட்டார் வந்து ரொம்ப சிறுசாக தான் இருக்கும், ஆனால் அது வந்து கொஞ்சம் பவர்ஃபுல்லு. ஸோ இது வந்து கியர் மூலமாக செட் பண்ணியிருக்கிறதுனால நம்ம கீழே வச்சு அமுக்குனாலும் இந்த இது வந்து சுற்றும். ஸோ கொஞ்சம் பவர்ஃபுல்லான மோட்டார் தான் செர்வோ, கொஞ்சம் வெயிட்டு கூட இருக்கிற அளவுக்கு. இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து இப்படி தான் கனெக்ட் பண்ணணும். மேல் டு மேல் ஜம்பர் எடுத்து கிரவுண்டுக்கும் விசிசிக்கும் இது மூலமாக கனெக்ட் பண்ணிடணும். அதுக்கப்புறம் ஆர்டினோவில் இருந்து ஒரு வயரு சம்திங் டிஜிட்டல் பின்னில் எந்த பின்னில் எடுத்தாலும் சரி, அந்த மாதிரி எடுத்து இதில் கனெக்ட் பண்ணணும். கனெக்ட் பண்ணியிருக்கேன். பார்த்தீங்கன்னா இப்படி தான் இதை கனெக்ட் பண்ணணும். ஸோ இது நான் இப்போ பவர் கொடுக்கேன். கரெக்டாக 180 டிகிரிக்கு அது போயிட்டு வரும். நான் அந்த மாதிரி தான் ப்ரோக்ராம் பண்ணியிருந்தேன். நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து எப்படி ப்ரோக்ராம் பண்ணுறதுன்னு சொல்லி பார்ப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக், கமெண்ட் அண்ட் ஷேர்.